ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னா என்ட்ரி எடுக்கிறது, ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் போடுறது. இது 3 தெரியலை அப்படின்னா நம்ம என்னதான் ட்ரேடு வந்து பண்ணாலும் சரி நமக்கு லாஸ் தான் வந்து வரும். இந்த ஒரு வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ட்ரி எடுக்கும் போதே ஸ்டாப் லாஸும் போட முடியும், டார்கெட்டும் போட முடியும். என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் செட் பண்ணி வச்சுட்டு உங்கள் வேலையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்காக நிறைய பேர் வந்து அல்கோ ட்ரேடிங்லாம் வந்து பண்ணுவாங்க. சாஃப்ட்வேரில் வந்து மந்த்லி அமௌண்ட் கொடுத்துலாம் வந்து பண்ணுவாங்க. பட் நான் வந்து அப்படி பண்ணுறது கிடையாது. இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து போடுறேன். உங்களுக்குமே சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஒன்று மட்டும் மனசில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கஷ்டமாக தான் தெரியும். எதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். அதுவே 1 மந்த்து கழிச்சு நீங்கள் அதில் டெய்லி வந்து பழகினதுக்கு அப்புறம் 1 மந்த்து கழிச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதே தான் இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கிறதும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரேடு பண்ண ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ 1 பை 1 வந்து பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸு எல்லாத்துலேயுமே இந்த ஜிடிடி ஆர்டர் வந்து ஒர்க் ஆகும். இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கட்டும், நீங்கள் லாங் டைமாக பண்ணாலும் சரி, இல்லை 1 வீக் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த ஜிடிடி ஆர்டர் நீங்கள் போட்டு வச்சிடலாம். மார்க்கெட்டை டெய்லியுமே வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நிஃப்டி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ நிஃப்டி வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் செயினுக்குள்ளே வந்து நம்ம போவோம். கரெக்டுங்களா? நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்குள்ளே வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியமே என்னென்ன தெரியாது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்ன தெரியாது. நான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேசிக்கான வீடியோ எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதுக்குன்னு நீங்கள் கோர்ஸ் வந்து போக வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எடுக்கிறோம். ஸ்பாட் பிரைஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் அட் த மணி. ஓகேங்களா? இப்படி கிளிக் பண்ணி இதை நீங்கள் பை ஆர் செல் வந்து பண்ணுவீங்க. ஸ்டாக்ஸ் அப்படின்னா டேரெக்டாக கனரா பேங்கோ, ஹெச்டிஎஃப்சி பேங்கோ நீங்கள் டேரெக்டாக வந்து பை பண்ணிடுவீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் செயினுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் பை அண்ட் செல் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். டேரெக்டாக வந்து இப்படி பை கொடுக்குறோம் அப்படின்னா குவான்டிட்டி கேட்கும், மார்க்கெட்டாக லிமிட்டானு கேட்கும். லிமிட்னா நீங்கள் கொடுக்குற ப்ரைஸில் வந்து பை ஆகும். மார்க்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்கோ அதில் வந்து பை ஆகும். இன்ட்ராடே ட்ரேடிங்னா இன்னைக்கு மட்டும் நீங்கள் ட்ரேடு பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங் கொடுக்கலாம். டெலிவரி கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணுற ப்ரீமியம் வந்து பை ஆயிரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம இதில் வந்து பை பண்ண போகிறது கிடையாது. ஜிடிடி ஆர்டரில் தான் நம்ம பை பண்ண போகிறோம். இதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிடி இந்த மாதிரி கேட்டிருக்கு இல்லையா? கரெக்டாக வந்து இந்த இடத்துல கேட்டிருக்கா? இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து குவான்டிட்டி வந்து கேட்டிருக்கு. நீங்கள் 1 லாட்டு வாங்கிக்கலாம், 2 லாட்டு வந்து வாங்கிக்கலாம். நான் 1 லாட்டு வந்து வாங்குறேன் நிஃப்டியில். ஓகேங்களா? இதில் பை ஆர் செல்லு வந்து கேட்டிருக்கும். நான் பை தான் வந்து பண்ணுறேன். இதில் வந்து ப்ரைஸ் வந்து கேட்டிருக்கும். நீங்கள் என்ன ப்ரைஸில் வந்து வாங்குறீங்களோ அது வந்து கொடுத்துடணும். அதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்கு இல்லையா? இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ப்ரைஸில் வாங்க போகிறீங்க, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போட போகிறீங்க, எவ்வளோ டார்கெட் வந்து போட போகிறீங்க, இந்த மாதிரி எல்லாமே வந்து வந்துடும். ஸ்டாப் லாஸ் எவ்வளோங்க போடுவீங்க? 98 வாங்குறீங்க, ஒரு 30 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். 98 மைனஸ் 30 68 வந்து வருது இல்லையா? அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து 68 போட்டுக்கோங்க இந்த இடத்துல. ஓகே, 68 நீங்கள் இங்கே மாற்றினாலும் சரி பர்சன்டேஜ் வந்து மாறும். இல்லை நீங்கள் பர்சன்டேஜ் மாற்றுறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ப்ரைஸ் வந்து மாறும். நான் வந்து ப்ரைஸ்லேயே வந்து மைனஸ் பண்ணி வந்து போட்டுக்குவேன். எனக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து. இப்போ டார்கெட் வந்து போடுறீங்க அப்படின்னா 30 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். அப்போ 60 பாயிண்ட் வந்து டார்கெட் போட்டுக்கலாம். அப்போ 158 வந்து வருது. ஓகே, ஸோ 98க்கு வாங்கி 68 ஸ்டாப் லாஸ் போடுறோம், 158 டார்கெட் வந்து போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு பை கொடுத்துட்டாலே உங்கள் ட்ரேடு வந்து பை ஆயிரும். இனி நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா பை ஆயிரும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸில் வந்து எக்ஸிட் ஆயிரும். டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட்டில் வந்து எக்ஸிட் ஆயிரும். எனக்கு அப்ஸ்ட்ராக்ட்ஸில் வந்து டார்கெட் ஹிட் ஆகிறது, ட்ரேடு மிஸ் ஆகிறது இந்த ஜிடிடி போடும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா ஜிடிடி ஆர்டரை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட் அப்படின்னா காலையில் 9:15 3:30 வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆப்ஷன் பையிங்கா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஜிடிடி ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டுருங்க, ஸ்ட்ராட்டஜியில் பை பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் காலையில் எல்லாமே போட்டு வச்சிருவேன். எனக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை வந்து ஹிட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பை பண்ணி வைக்கிறீங்க, உங்களுக்கு டெய்லி பார்க்குறதுக்கு டைம் வந்து கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டாக்ஸுமே பை பண்ணிவிட்டு பை பண்ணும் போதும் சரி இல்லை பை பண்ணதுக்கு அப்புறமும் சரி இந்த ஜிடிடி ஆர்டரில் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து செட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இதை குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க, இதே மாதிரி பண்ணி பாருங்கள் வந்துடும். இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷனுங்க. செரோதால பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் ஜிடிடின்னு இருக்கு இல்லையா, அது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணும்போதே பையும் காட்டிட்டும் ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து போட்டுடலாம். செரோதால வந்து நீங்கள் பை பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போட முடியல இந்த ஜிடிடியில். அதே மாதிரி இந்த ஓசிஓன்னு இருக்கு இல்லையா, இது கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து வந்துடுது. ஆனால் என்ட்ரி காமிக்க மாட்டேது, என்ட்ரி ப்ரைஸ் வந்து கேட்கல. ஆனால் அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து தெளிவாக வந்து மேலே வந்து இருந்துச்சு, செரோதால வந்து அது மிஸ் ஆகுது. ஆனால் நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து செரோதால வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து போட்டுக்குவேன். நான் அப்படி தான் ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவசரமாக வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருப்போம், அந்த டைமில் போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட்லாம் வந்து போட்டுட்டு இருக்க முடியாது. என்ட்ரி கொடுத்துட்டு டக்குன்னு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து நான் போட்டுருவேன். ரொம்பலாம் வந்து குழப்பிக்காதீங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஸ்டார்டிங்கில், ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், எல்லாமே வந்து வந்துடும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி தெரிஞ்ச உடனேயே அதிகமான லாட்டை வச்சு ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஒரு சின்ன லாட், ஒரு லாட்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாப் லாஸில் கரெக்டாக எக்ஸிட் ஆகுதா, டார்கெட் கரெக்டாக வந்து போடுதா, இந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள். நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஜிடிடி ஆர்டர் தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பார்த்த நன்றிகள். தேங்க்யூ.